பொதுவாகவே இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எல்லா தேர்தல் அறிக்கைகளுமே ஒரே போலதான் இருக்கு. திமுக உங்களுடைய அறிக்கை, காங்கிரஸும் அதைதான் பிரதிபலிக்கிறது. ஆனா இந்த பக்கம் பாஜக கூட்டணி எடுத்துட்டா, நான் உயிரோடு இருக்கும் வரை முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடை கொடுக்க விட மாட்டேன். மத ரீதியாக இடஒதுக்கீடை கொடுக்க மாட்டேன் அப்படின்றார். இன்னொரு பக்கம் சந்திரபாபு அவர்களுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, 4% முஸ்லிம் இடஒதுக்கீடை நாங்கள் ஆதரிக்கிறோம். நாங்கள் தான் அதற்காக போராடினோம் என்கிறார். நேற்றைக்கு சந்திரபாபு நாயுடுடைய அவர்களுடைய மகன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் முஸ்லிம் இடஒதுக்கீடை கண்டிப்பாக கொண்டு வருவோம். பாஜக தனித்து ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே அவர்களால இதெல்லாம் செய்ய முடியும். கூட்டணி ஆட்சி வந்தா நாங்க அதை நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியே இப்படி பேசியிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நரேந்திர மோடி மோசடித்தனமாக தொடர்ச்சியாக பேசுகிறார். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் என்பதற்காக எந்த மாநிலத்திலும் இடஒதுக்கீடு கிடையாது. நீங்க ஈவன் கிறிஸ்டியன்ஸ், நீங்க தலித்து இடஒதுக்கீட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர் கிறிஸ்தவராக மதம் மாறிவிட்டார் என்றால் அவருக்கு இடஒதுக்கீடு கிடையாது. எனவே ஒண்ணு நீங்க காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில் எந்த இடத்திலும், இந்த இடத்துல இல்லை, எந்த இடத்திலும் அந்த தேர்தல் அறிக்கையில இஸ்லாமியர் என்றோ முஸ்லிம் என்றோ இந்து என்கிற வார்த்தையோ அதுல இல்லை. நீங்க அவங்க சொல்லி இப்பதான் வேர்ட் செக் பண்ணிடலாம்ல. நீங்க ஒரு ஃபைல்ல போய் இந்த வார்த்தை இருக்கான்னு செக் பண்ணிட முடியும் இல்ல. ரெண்டாவது, அவங்க 8ஆம் பக்கத்தினுடைய இறுதியில் ஒரு தலைப்பின் கீழே ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, ரிலிஜியஸ் மைனாரிட்டி ரெண்டையும் பத்தி பேசுறாங்க. இந்தியாவில் இப்போது இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு என்று வருவது என்னன்னா, நீங்க இடஒதுக்கீடு செய்கிற போது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடந்தது. ஆனா இஸ்லாமியர்கள் அப்படி பண்ணல. இதன் காரணமாக இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு என்பதிலிருந்து அவங்க விலகி இருந்தாங்க. இந்த பின்னணியில அல்லது இடஒதுக்கீடு ஒட்டுமொத்தமான பகுதியில வந்தா கூட நீங்க சச்சார் கமிட்டி என்ன சொல்வது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அப்ப அந்த பின்னணியில தான் என்ன பண்றாங்கன்னா, பல மாநிலங்கள் முதல் ஆந்திரால தான் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு என்று 5% இடஒதுக்கீடுன்னு சொன்னாங்க. அதை சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிச்சு. ஆனா தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு என்று வந்த போது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செலுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு கமிஷன் போட்டு இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்து அவங்க சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். அவங்க அண்டர் ரெப்ரசன்டேட்டட், அவங்களுடைய பிரதிநிதித்துவம் அரசின் அதிகார அடுக்கில் எங்கேயுமே இல்லை என்பதை கணக்கில் வைத்துக் கொண்டுதான் அந்த இடஒதுக்கீடு வந்தது. எனவே அது மதத்தின் அடிப்படையில் நீ இஸ்லாமியன் எனவே உனக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னாங்க. மோடி இதை எதுக்கு பயன்படுத்துறாருன்னா, அவர் அதை மோசடியாகத்தான் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எனவே அதுல அது இல்லை. நம்பர் 1. ரெண்டாவது, இங்க பரிச்சை இங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்கல்ல, இதுல 2 விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் சச்சார் கமிட்டி அறிக்கை வெளியே வந்த பிறகு இடதுசாரிகள் ஆதரவோடு இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் 2 விஷயத்துல கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்து. ஒண்ணு, இஸ்லாமியர் பிள்ளைகள் படிப்பதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். எனக்கு தெரியும் பல இடங்கள்ல பீடி சுத்துற பெண்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட வருமானம் இல்லாம இருக்கிறவங்க குடும்பங்கள் இருக்கு. நீங்க இதை விட்டுல, நீங்க ஈஸ்ராம்னு ஒரு போர்ட்டல் இருக்கு, ESHRAM. இது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கருக்கான அவங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல். இப்ப 29 கோடி பேருக்கு மேல அதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 2021 நவம்பர்ல கிட்டத்தட்ட 27 கோடி பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுல 94.11% பேர், ஓகே 94% பேர் என்ன சொல்றாங்கன்னா, மொத்த வருமானம் 10,000 அப்படின்னு 10,000க்கு உள்ளேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 10,000 தான் உங்க மைண்ட்ல 10,000 தான் நம்ம யோசிப்போம். அதுல 3,000 ஆண்டு மாத வருமானம் சொல்றவங்க இருக்காரு.
5000 சொல்றவரும் இருக்காரு. சோ அதிகபட்சம் 10,000. அவங்க எல்லாம் இஸ்லாமியர்களான்னு கேட்கிறேன். இப்ப இந்த பின்னணியில நீங்க சஞ்சார் கமிட்டி அதை கொண்டு வந்தோடனே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அப்போ சில புதிய எஜுகேஷனுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கான தொகைகள் சொல்றாங்க. ஒண்ணு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதுக்கு முன்னால இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. மைனாரிட்டி குழந்தைகளுக்கு மட்டும் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது 100 ரூபாயில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு கிளாஸுக்கும் டே ஸ்காலரா இருந்தா எவ்வளவு, ஹாஸ்டலரா இருந்தா எவ்வளவு அப்படின்னு. ரெண்டாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். மூணாவது நான் என்ன கேட்கிறேன், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல கூட ஒண்ணு அவர் SC/ST இருந்து பறிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. ஆனா SC/STக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எப்ப இருந்தது தெரியுமா? பிரிட்டிஷ்காரன் இருக்கிற போதே இருந்தது. 1944 இருந்து. அதுல 75% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தது, 25% ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. 2014 ஆட்சிக்கு வந்தோம்னா 15-16 2 வருஷமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிப்பாட்டிச்சு, சுத்தமாவே கொடுக்கல SC/ST. பிறகு எல்லாரும் சட்டம் போட்ட பிறகு அந்த 60% மாத்தினாங்க. 60-40 மாத்தினாங்க. 60% ஒன்றிய அரசாங்கம், 40% மாநில அரசாங்கம். பிறகு என்ன பண்ணாங்கன்னா இந்த 60% ஒழுங்கா கொடுக்கல. நீங்க 2021 ஆட்சியை விட்டு போறதுக்கு முன்னால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்துல அவர் என்ன சொல்றாரு, நீங்க 75 60 மாத்திட்டீங்க, ஓகே அது கூட போகணும், ஆனா இந்த 60% கூட நீங்க ஒழுங்கா கொடுக்கல. தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரை 7,00,000 கோடி செலவழிச்சிருக்கு. 4,200 கோடிக்கு மேல எங்களுக்கு வரணும், வெறும் 1,700 கோடி கொடுத்திருக்கீங்க, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டு விரைவாக சொல்லியிருக்காங்க. அங்க இஸ்லாமியர் எங்க இருந்து வந்தாரு? நீங்க இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் படிச்சீங்க, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் படிச்சீங்க, இஸ்லாமியர் குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்கான பேகம் ஹசரத் மஹால் ஸ்காலர்ஷிப்ல படிச்சீங்க, உயர்கல்வி படிக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நேஷனல் ஃபெலோஷிப் இருந்தது, அதை எழுதுறீங்க. வெளிநாட்டுல போய் படிக்கிற பசங்களுக்கு கல்வி கடன் கொடுத்தா அந்த லோனுக்கு வட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு மானியம் இருந்தது, அதை எடுத்து. ஆனா இதுக்கு ஈக்குவலா இந்து மாணவர்களுக்கு அல்லது SC/ST மாணவர்களுக்கு ஏதாவது கூடுதலா வந்திருக்கா? இவரு இன்னொரு பக்கம் என்னன்னா, நீங்க இந்தியாவுல பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, மோடி ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது 13 லட்சம் பேர் நிரந்தர தொழிலாளிகள் இருந்தாங்க. ஆனா நீங்க இப்ப எவ்வளவு இருக்காங்கன்னா வெறும் 9 லட்சம் பேர். இந்த 9 லட்சம் பேர் நான் சொல்றது கூட 2022ஆம் ஆண்டு கணக்கு. அப்ப 4 லட்சம் பேர் நிரந்தர தொழிலாளிகள் இல்லை. இந்த 4 லட்சம் பேர்ல நீங்க இடஒதுக்கீட்டை அமல்படுத்திருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் SC/ST பசங்க எதுல வந்திருப்பாங்க? பொதுத்துறை நிறுவனங்கள்ல, ஒன்றிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலைக்கு வந்திருப்பாங்க. நீங்க ரயில்வேல 14 லட்சம் பணியிடங்கள், அதுல 3 லட்சம் வேகன்சிஸ் இருக்கு. அதுல 1,20,000 நீங்க பலாசூர்ல இது ஆக்சிடென்ட் நடந்ததுல அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பாதுகாப்பு துறையில் மட்டும் 1,20,000 வேகன்சி, அதை நிரப்பணும்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசினுடைய நேரடியான நியமனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல 10 லட்சம் வேகன்சிஸ் இருக்கு. அதை நீங்க ஒழுங்கா பண்ணீங்கன்னா 2 லட்சம் SC/ST மாணவர்களுக்கு அந்த இது கிடைச்சிருக்கும். IAS IPSல நீங்க IAS IPS IRS இதுல பாத்தீங்கன்னா லேட்டரல் என்ட்ரின்னு வருஷத்துக்கு 1000 பேர் தான், 5 லட்சம் பேர் எழுதி அதுல கொஞ்சம் பேர் மெயின் எக்ஸாம் போய் அதுல ஒரு 2000 பேரை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அதுல 1000 பேரை தான் எடுக்கிறாங்க. அதுல போன ஆண்டு 33 பேரை செக்ரட்டரி லெவலுக்கு எடுத்தாங்க. அதுல ரிசர்வேஷன் வைக்க மாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகளில் 15% இடத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னுடைய கோட்டான்னு எடுத்துக்கிச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ரிசர்வேஷன் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் ரிசர்வேஷன் இருக்கு. ஆனா சென்ட்ரல் கோட்டான்னு எடுத்துக்கிட்ட அந்த 15% சீட்டுல மட்டும் OBCக்கு ரிசர்வேஷன் கிடையாது. ஏன் இந்த கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்ச பிறகுதான் அது கிடைச்சது. எனவே
அடிப்படையில் நரேந்திர மோடி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி என்று அத்தனை பகுதியினருக்கும் எதிராகத்தான் செயல்படுகிறார். பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறார். அந்த கோபம் தன் மீது திரும்பாமல் இருப்பதற்காக காங்கிரஸ் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்லி திசை திருப்புவதற்கு முயற்சிக்கிறார். அவர் இப்ப சொல்லட்டும், எஸ்சி, எஸ்டி வேகன்சிஸ் அத்தனையும் நான் நிரப்புறேன், ஓபிசிக்கு உரிய இதையெல்லாம் நான் உத்தரவாதப்படுத்துறேன், ஐஐடி, ஐஐஎம், ஜேஎன்யூ, டியூ உள்ளிட்ட உயர்கல்வி ஒன்றிய அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் பேராசிரியர் நியமனங்களில் 100% நான் இடஒதுக்கீட்டை தான் கடைபிடிப்பேன், சொல்லுங்க பாருங்க. அதை சொல்றதை விட்டு இஸ்லாமியர்களுக்கு பறிச்சுவான்னு சொல்றது இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை தூங்குவதன் மூலம் சாதாரண ஒரு அப்பாவி இந்துக்களிடம் ஒரு கோபத்தை உருவாக்குவது. அதே சமயத்துல இந்துக்களுக்கும் எதுவும் நாளைக்கு ஏதாவது கிடைக்காம போச்சுன்னா இது இஸ்லாமியர்களால கிடைக்காம போச்சுன்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு தடவை ஏமாத்தினாரு, 2 தடவை ஏமாத்தினாரு, 3 தடவை அவர் ஏமாத்தத்தான் செய்வார். இப்ப பாகிஸ்தான் யாரு ராகுல் காந்தி ஜெயித்தா பாகிஸ்தான் மகிழ்ச்சி அடைந்து சொல்றாருல்ல, இவர் நினைச்சா இங்க இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போகும்போது யார்கிட்டையும் சொல்லாம இஸ்லாமாபாத்ல இறங்கி நவாஸ் ஷெரீப் அம்மாவுக்கு சேலை கொண்டு போய் கொடுப்பாரு. கேட்டா அதுக்கு சேலை டிப்ளமசின்னு அதுக்கு பேரு வேற வைப்பாங்க. ஆனா வேற யாராவது சொல்ற இதுல மகிழ்ச்சி அடைஞ்சது யாரு? ஏன் நீங்க அப்படி பண்றீங்க? ஸ்ட்ரைட்டா பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது. எனவே மோடியும் சரி, சங் பரிவாரும் சரி, அவர்களுடைய டிஎன்ஏல அவங்க உணர்வுல இந்துக்களை ஏமாற்றுவார்கள். அதற்கு இஸ்லாமியர்களை முன்வைத்து அவங்க இந்த வெறுப்பை தூண்டுவார்கள். அதற்கு மக்கள் இடம் கொடுக்காத நிலைமை இன்னைக்கு இருக்கிறதுனாலதான் எதை தின்னால் யுத்தம் தெளியும்னு அவங்க தொடர்ச்சியாக ஒரு மோசடியான வாதங்களை முன்வைக்கிறார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி தோழர்.